காணும் பொங்கலை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இது குறித்த தகவல்களை விளக்குகிறார் எமது செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, காணும் பொங்கலை கொண்டாட வண்டலூர் வந்திருக்கிற மக்கள் கூட்டத்தை பத்தியே சொல்லுங்க. அதாவது காணும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு தற்பொழுது வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா வன உயிரியல் பூங்காவிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டுள்ளனர். குறிப்பாக தற்பொழுது 12 மணி வரை பார்த்தால் 15,000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த காணும் பொங்கலிலே வந்துள்ளனர். இதே போல இன்று மாலை வரை ஒரு 50,000த்திற்கும் மேற்பட்டோர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தற்பொழுது ஒரு 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 150க்கும் மேற்பட்ட பேருந்துகளானது நகரம் முழுவதும் இயக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் முழுவதுமே ஒரு 34,000 பேர் வந்ததாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் ஒரு 4,000 பேர் கூட வந்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இன்றைய தினம் தற்பொழுது ஒரு 12 மணி வரை 15,000 பேர் வந்துள்ளதாகவும், மேலும் இன்று மாலைக்குள்ளாக 50,000 பேர் வரை வருவார்கள் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்பொழுது தேர்வு நேரம் என்ற காரணத்தினால் கூட்டம் எண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் சற்று குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தற்பொழுது வரை ஒரு 15,000 பேர் வந்துள்ளனர். மேலும் அனைத்து மக்களையும் முறையாக ஒருங்கிணைக்க பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழக அரசினுடைய தேநீர் தயாரிப்பு நிறுவனம், ஆவின் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களிலிருந்தும் ஆங்காங்கே கடைகள் வைக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் வழங்கப்படுகிறது. மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் கண்டிப்பாக இங்கே அனுமதிக்கப்படக்கூடாது என்பதையும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். எனவே பொதுமக்கள் தீவிர கண்காணிப்புக்கு பிறகே இங்கே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இருப்பினும் பார்க்கிங் வசதி சற்று தள்ளி இருப்பதால் அங்கிருந்து நடந்து வருவது சற்று சிரமமாக உள்ளது. எனவே அது மாதிரியான வசதிகள் இங்கே இன்னும் சரி செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் பொதுமக்கள் மத்தியில் நிலவுகிறது. இவ்வாறு பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்பொழுது பொதுமக்கள் அனைத்து வன உயிரினங்களையும் தீவிரமாக கண்டு வருகின்றனர். பிரசன்னா, வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மக்களுக்காக என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? அதாவது இங்கே அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் உரிய முறையில் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அபாயகரமான மிருகங்களாக கருதப்படும் சிங்கம், புலி உள்ளிட்ட மிருகங்களுக்கு அருகாமையில் அவர்கள் செல்லாத வண்ணம் ஆங்காங்கே காவலர்கள் நிறுத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்பொழுது யாருக்காவது காயங்களோ இல்லை ஏதேனும் உபாதைகள் ஏற்பட்டால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு அங்கே ஆம்புலன்ஸ் வசதி, மருத்துவர் குழு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல தற்பொழுது ஏதேனும் விபத்துகள் ஏற்பட்டால் உடனடியாக அதை சரி செய்வதற்கு தீயணைப்பு துறையினரும் தீயணைப்பு வாகனமும் இங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவையான தண்ணீர் தேவை மற்றும் கழிப்பறை தேவை அனைத்துமே இங்கே இன்றைய குறிப்பிட்ட தினத்திலே கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 13 டேங்குகளுக்கு மேலே அமைக்கப்பட்டு அனைவருக்கும் தேவைக்கு அதிகமாகவே இங்கே தண்ணீரானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக பொதுமக்கள் எடுத்து வரும் எந்த ஒரு உணவுப் பொருட்களும் இங்கே உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசு நிறுவனத்தினர் வழங்கும் உணவை அவர்கள் வாங்கி உண்ண வேண்டும் என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல பிளாஸ்டிக் பொருட்களும் இங்கே முற்றிலுமாக தடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல்வேறு நடவடிக்கைகள் பொதுமக்களுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் அதிக அளவில் குவிய தொடங்கியுள்ளனர். இதையொட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் கோகுல். சென்னையில் காணும் பொங்கல் விழாவுடைய கொண்டாட்டம் தற்பொழுது களைகட்ட தொடங்கியுள்ளது. தைப்பொங்கல் விழாவுடைய 4வது நாளான இன்றே காணும் பொங்கல் விழா தற்பொழுது உற்சாகமாக பொதுமக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதியில் இருந்தும் அதேபோல அருகாமை மாவட்டமான காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் பல ஊர்களில் இருந்தும் தற்பொழுது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மெரினா கடற்கரையில் குவிய தொடங்கியிருக்காங்க. தங்களுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்களுடன் சேர்ந்து மெரினா கடற்கரையில உற்சாகமாக காணும் பொங்கலை கொண்டாடிட்டு வர்றாங்க. இந்த கூட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் காவல்துறையுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்பொழுது அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 12,000 போலீசார் காணும் பொங்கல் விழாக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. மெரினா கடற்கரையில் மட்டும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒரே நேரத்தில் மெரினா கடற்கரையில் கூடியுள்ளதால் இதுபோன்ற சம்பவங்களை பயன்படுத்தி செயின் பறிப்பு திருடர்களோ அல்லது வழிப்பறி திருடர்களோ கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தேவையான
பாதுகாப்பு அறிவுரைகளை காவல் உதவி மையங்களை வைத்து காவல்துறை தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வர்றாங்க. அதே போல சாதாரண உடையிலையும் காவல்துறையினர் கூட்டத்தோடு கலந்து பொதுமக்களை கண்காணித்து வர்றாங்க. பெண்களை கேலி செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை சார்பாக எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் உயர் கண்காணிப்பு கோபுரங்களை அமைத்து தொலைநோக்கி வாயிலாக மெரினா கடற்கரை முழுவதுமே கண்காணித்து வர்றாங்க. ஏதாவது அசம்பாவித சம்பவங்களோ மர்ம நபர்களோ உலாவினால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் இந்த கூட்டத்தில் மாயமானால் அதை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறை சார்பாக ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது குழந்தைகளுக்கு கையில் ஒரு ரப்பர் பேண்ட் கட்டப்படுகிறது. அந்த ரப்பர் பேண்டில் பெற்றோர்களுடைய தொலைபேசி எண் அந்த ரப்பர் பேண்டில் எழுதப்பட்டு குழந்தைகள் கையில் கட்டப்பட்டுள்ளது. அதே போல குழந்தைகள் காணும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவதற்காக ஒரு பலூனும் வழங்கப்படுகிறது. அந்த பலூனிலும் பொதுமக்களுடைய பெற்றோருடைய தொலைபேசி எண்கள் அந்த குழந்தைகள் கையில் எழுதப்பட்டு அந்த பலூன்கள் கொடுக்கப்படுகிறது. அதே போல இந்த கூட்டத்தில் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கடலில் குளித்தால் அலையில் அடித்துச் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் கடலில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரையை சுற்றிலும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு. சுமார் நூற்றுக்கணக்கான காவல்துறையினரும் மீனவர்களும் சேர்ந்து அலையில் சிக்கிக் கொண்டால் அவர்களை மீட்டெடுப்பதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மெரினா கடற்கரை போன்று எலியட் கடற்கரை மற்றும் கிண்டி சிறுவர் பூங்கா, கேளிக்கை விடுதிகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் மற்றும் திரையரங்குகளையும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக குவிய தொடங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 12,000 போலீசார் பாதுகாப்புடன் சென்னையில் காணும் பொங்கல் விழா கொண்டாட்டம் களை கட்ட தொடங்கியுள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் செய்தியாளர் கோகுல். காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் ஏராளமான சிறுவர்கள் தங்கள் பெற்றோருடன் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். காணும் பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவிற்கு ஏராளமான பொதுமக்கள் தற்போது குவிந்து வருகின்றனர். தற்போது அவர்களுடைய தேர்வு இந்த சிறுவர் பூங்காவை தேர்ந்தெடுத்த காரணம் என்ன என்பது குறித்து இங்கு வரக்கூடிய பொதுமக்கள்கிட்ட நம்ம நேரடியாக கேட்கலாம். மேம் வணக்கம், உங்களுடைய தேர்வு சிறுவர் பூங்காவை தேர்ந்தெடுத்த காரணம் என்ன? இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதனாலதான் இங்க வந்தோம். இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொங்கல்றதுனால எங்க நாத்தனார் பையன் கூட வந்திருக்கோம். இவன் நல்லா என்ஜாய் பண்றதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தோம். இதே மாதிரி நம்ம இந்த பகுதியில் ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஒரு தம்பதிகள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட அவங்களுடைய முதல் அனுபவத்தை நம்ம கேட்கலாம். சார், இப்ப நீங்க வந்திருக்கீங்க, உங்களுடைய தேர்வு சிறுவர் பூங்கா தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? பசங்க சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு பார்க்கலாம். சின்ன பசங்களும் பக்கத்துலயே இருக்கும், எல்லாமே சின்ன இதுவா இருக்கும். நேரா பசங்களை ரொம்ப லாங்கா இருக்காம கிட்டே இது பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து பொதுவா வந்து மெரினா கடற்கரைக்கு போறதுதான் எல்லாருடைய தேர்வாகவும் இருக்கும். ஆனா நிறைய பேரண்ட்ஸோடைய விருப்பம் அப்படிங்கிறது, அதாவது சிறுவர்களுக்கு இந்த விலங்குகளை காமிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வமா இருக்கும். அதுவும் இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த மாதிரியான ஒரு கிழமை வர்றது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இந்த சூழ்நிலையில் குழந்தைகளை இந்த மாதிரியான இடங்களுக்கு அழைச்சிட்டு போகும்போது அவர்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதும் இந்த சமயத்தில் அவங்க தரவுல தெரிவிக்கிறாங்க. இந்த நேரத்தில் சிறுவர் பார்க் சம்பந்தமா அதனுடைய அதிகாரிகள்கிட்ட கேட்டப்ப சராசரியா 500 அந்த நபர்கள் தான் இங்க வருவாங்க. ஆனா இன்றைய தினம் சுமார் 4000 பேருக்கும் அதிகமா இங்க வருவாங்க. அதற்கு தேவையான ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. மேலும் இங்க சராசரியா 5 கவுண்டர்கள் மட்டும்தான் இருக்கு. பொதுமக்களுடைய வருகை அதிகமா இருக்கிறதன் காரணமா மேலும் 4 கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், அதாவது குடிநீர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் இங்கே செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் இங்கே நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்தியுடன் சசிகுமார்.